நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல காரியங்கள் நடக்குது. நேர்மறையான காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் நடக்குது. எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே படபடக்கிறோம், முணுமுணுக்கிறோம், அப்படியே யார்கிட்டையாவது சொல்லலாமா, அழுவலாமா, அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்படியே பரபரன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மன வலிமை, அந்த திராணி, தைரியம் நமக்கு இல்லை. ஆனால் அன்னை மரியாள் பாருங்கள், அவர் பிறந்தது முதல் இயேசு ஆண்டவர் இறக்கிறது வரை பல்வேறு விதமான விமர்சனங்கள் தன்னுடைய மகனை குறித்து அவங்க சொல்லப்படுகிறது. இப்போது அன்னைமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படபடக்கலை, முணுமுணுக்கலை, முறுமுறுக்கலை. அவங்க அப்படியே கசப்புணர்வோடு வாழலை. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழலாம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் தங்களுடைய இதயத்தில் இருத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு உன்னதமான பெண்மணியாக இருந்தார். அன்னை மரியாளை முன்மாதிரியாக நம்ம கொண்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய திரு இருதயத்தை போல நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய இதயத்தில் நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அப்படியே இதயத்தில் இருத்தி சிந்தித்து நல்லது எது கெட்டது எது என்று ஆய்ந்து பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ வேண்டும்.